ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 லேயர் கட் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் 2 பவ் வச்சு ஷாலுமே கொஞ்சம் கிராண்டடாக ஜமிக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். மிஷின்லேயே பண்ணது ஜமிக்கி ஒர்க்கு. 3 லேயர் கட் பண்ணியிருக்கேன். 3 லேயர் கட்லேயுமே ப்ரீடைட் பண்ணியிருக்கேன். இதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுறது தான் பண்ணுங்கள். வாங்க, இதுக்கு கிளாத் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். சாரீ கிளாத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாரீ கிளாத் இதுமாரி ஃப்ளோரல் பிரிண்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன்னா 3 மீட்டர் எடுத்துகிட்டு மேலே உள்ள டாப்பை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம், பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற. இப்போ பேக் சைடு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பூவெல்லாம் இருக்குது, மார்க் பண்ணாலும் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடு தான் திருப்பியிருக்கேன். ஹைட்டு வந்து 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஹைட்டு சரி 14 இருக்கணும்னு லைட்டாக கம்மி பண்ணி 13 இருந்துச்சு, 14 எடுத்திருக்கேன். எனக்கு ஆக்சுவல் லென்த் வந்து 17 தான். ஹிப்பு பெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து 17 தான். இப்போ 17 எடுத்திருக்கேன். சைடில் கிளாத் வந்து கிராஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்டு அந்த கோடு வரைக்கும் தான் 17 வருது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைடில் வந்து கிளாத் வந்து கிராஸாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அதை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஈவனாக கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ வந்து மெஷர்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் டோட்டலாக 19 இருக்குது. ஹைட்டு வந்து 14 இருக்குது பாருங்கள், 14 இருக்குது. இப்போ தான் வந்து ஹார்ம் கோலையும் நம்ம நெக்கையும் கட் பண்ண போகிறோம். அதுக்கு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஹார்ம் கோலையும் நெக்கையும் கட் பண்ணலாம். இப்போ வந்து ஹார்ம் கோலு நெக் ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்குக்கு 3 வச்சுருக்கேன். நெக்கோட லென்த்து 4 வச்சுருக்கேன் பாருங்கள், 4 வச்சுருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சஸில் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். நெக்குக்கு நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். இதில் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது ரவுண்ட் நெக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரவுண்ட் நெக்கே வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் 2.5 வச்சுருக்கேன். ஆர்ம் கோலு 7 வச்சுருக்கேன். ஸ்பீடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வந்து பாஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். 1 இன்ச்சஸில் வந்து நான் வந்து கர்வ் வரைஞ்சிக்கிறேன். கர்வ் வரைஞ்சிட்டாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஹார்ம் கோலையும் நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 லேயர் கட் வைக்க போகிறோம். 3 லேயர் கட்லேயும் வந்து ப்ளீடட் வைக்க போகிறோம். அதுதான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது சாரீலேயுமே ஸ்டிச் பண்ணலாம். நான் கிளாத் எடுத்திருக்கேன், இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். சாரியில் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அதனால் வந்து சாரியிலனா இன்னும் நல்லா ஹைட்டு கிடைக்கும், நல்ல லென்த்து கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அண்டர் ஹார்மில் 1 இன்ச்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கர்வ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கர்வ் வந்து கையில் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து அந்த சுருக்கெல்லாம் இருக்காது. அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கர்வாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் மட்டும். பேக் சைடில் வந்து நம்ம எப்பவுமே போல் நெக்கை தான் கட் பண்ண போகிறோம். நெக்கு எவ்வளோ லென்த் வேணுமோன்னு நம்ம ஆல்ரெடி லென்த் வந்து 4 கட் பண்ணியிருக்கோம், 4 இன்ச்சஸ்ஸு. இப்போ 7 இன்ச்சஸ் கட் பண்ணுறோம் ஓவராலாக நெக் டீப்புக்கு. இப்போ மார்க் பண்ணி 7 இன்ச்சஸ் வந்து 1 இன்ச்சஸ் வந்து கர்வ் வரைஞ்சி 7 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் நெக்கை, பேக் நெக்கை. இதில் சிம்பிளான மேட்ரு ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ண போகிறோம், அப்புறம் ஹார்ம் கோல் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஹார்ம் கோல் கட் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து ஹேண்டு கட் பண்ண போகிறோம். இது ஒன்று தான். ஹேண்டுக்கு பேலன்ஸ் இருக்க மேலே உள்ள பார்ட் கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்தேன். அதுக்கு வந்து ஹீட்டு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஏதாவது கிளாத் இருந்தால் சப்போஸ் ஏதாவது மேனேஜ் பண்ணி கட் பண்ணலாம், கிளாத் இல்லைன்னா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்திருந்தேன். பாருங்கள், 4ஆக ஃபோல்டு பண்ண ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி பேலன்ஸ் இருந்தால் கட் பண்ணுவோம், இல்லைனா ஷார்ட் ஹேண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்டு பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 3 லேயர் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் உள்ள டோட்டல் கிளாத்தையுமே 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லென்த் எடுக்க போகிறோம், 12 இன்ச்சஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு லேயருக்கு 12 லென்த்து, ஹிப்பு கிட்ட வர லேயருக்கு 12 லென்த் எடுத்துக்கிட்டோம். ஹைட்டு வந்து 12 இன்ச்சு, லென்த்து வந்து 13 எடுத்துக்கலாம். 30 இன்ச்சஸ் லென்த் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. ஹிப்பு கிட்ட வரோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஹிப்பு கிட்ட எடுக்க அதுக்கு 12 இன்ச்சு ஹைட்டு, அப்புறம் லென்த் வந்து 13 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். அதுதான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைட்லேருந்தே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்து தான் கட் பண்ணுறோம். அதனால தான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2த்துக்கு சேர்த்து தான் கட் பண்ணுறோம். 12 இன்ச்சு ஹைட்டும் 13 இன்ச்சு லென்த்தும் கட் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம் கிட்டக்க. ஏன்னா இந்த கிளாத்துக்கு அதுக்கும் தெரிய மாட்டேது, அதனால் நிறைய டாட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு லேயரு. இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க, ப்ளீட் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கை ஒரே ப்ளீட்டடாக வச்சுருங்க. எப்பயுமே போல் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த மாடல் வச்சாலும் ப்ளீட்டட் தான் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுறீங்க, அதுக்கும் ப்ளீட்டட் வைக்கணுமா, 3 லேயர் கட் பண்ணணுமான்லாம் வேணாம். ஒரே தடவை ஹிப்லேருந்து ப்ளீட்டட் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சப்போஸ் சாரீலாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ளீட்டட் தான் வைக்கணும், லைனிங் தான் வைக்கணும். அதனால் ஒரே தடவை லைனிங்கை உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணுறோம். ஓவரால் லென்த்து 48 இருந்தது. அந்த சைட்லேருந்து நான் ஓவராலாக 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது 48 இருந்தது. ஆல்ரெடி மேலே லேயர் கட் பண்ணும்போது, ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணும்போது பேலன்ஸ் இருந்தது, கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருந்தது, கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் லேயர் கட் பண்ணும்போது ஹைட் அதே ஹைட் தான், 12 இன்ச்சஸ் தான். அதே ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு லென்த் எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோதான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டேன். 48 இருந்தது, 48யும் கட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக செகண்ட் லேயர் எத்தனை இன்ச்சஸ் வைக்கணுன்னா 45 வச்சா போதும் இன்ச்சஸ்ஸு. அதுலேயும் சொல்லியிருப்பேன் பாருங்கள், 45 இன்ச்சை வச்சா போதும். 3 இன்ச்சஸ் தான் எக்ஸ்ட்ரா இருந்தது, சரின்ட்டு விட்டுட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் 13ம் செகண்ட் லேயர் 45ம் வைங்க. பாருங்கள், நான் மார்க் பண்ணி 12 இன்ச்சஸ்ஸு டோட்டலாக 45 வைங்க செகண்ட் லேயரு. நான் 45 தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக 45, நான் 48 எடுத்திருந்தேன். இப்போ தேர்ட் லேயரு ஃபுல்லாக 20 இன்ச்சஸ் இருந்துச்சு ஹைட்டு. சரி, லாஸ்ட் லேயரு ஹைட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருங்க. ஓரத்தில் 2ஆக தான் ஃபோல்ட் ஆகி இருக்கும் ஆல்ரெடி. அந்த ஜாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுருங்க. ஓவராலாக 65 இருக்கணும். இதில் பாருங்கள் 52ம் + 8ம் இருக்குது, 16 இருக்குது. ஓவரால் 65 இருக்கணும். நம்ம கிளாத் இல்லாதனால 60 ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு கிளாத் இருந்து சாரீ கிளாத்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கும், அப்படிலாம் இருந்தால் 65 எடுத்துக்கோங்க. 65 எடுத்துகிட்டு லாங் ஹேண்ட் வச்சாலே கரெக்டாக இருக்கும். நான் 60 எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அந்த இதை வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்டுக்கு இந்த லென்த்து தான் கிடச்சிச்சு, வேறு கிளாத்து சுத்தமாக இல்லை. 3 மீட்டர் கரெக்டாகிடுச்சு. அதனால் வந்து இந்த லென்த்தே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 10 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஹேண்டு கீழே 5 வச்சுருக்கேன். அண்டர் ஆர்மு 7 வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். ஷோல்ட்ரு 10, மேலே கீழே வந்து 5 ஓப்பன் ஹேண்டு, அண்டர் ஆர்மு 7 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் சாரீ கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஹேண்டுமே லாங் ஹேண்ட் வைக்கலாம், ப்ளீட்டடுமே இன்னும் அதிகமாக வைக்கலாம். லைனிங் மட்டும் அதுக்கு எப்பயுமே போல் ஒரே ப்ளீட்டடாக எப்பயுமே நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எல்லா கிளாத்துக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ப்ளீட்டட் வச்சுருங்க. இப்போ ஹேண்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், சின்னதாக கிளாத்து கொடுத்து மடித்து கொடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சரி பைப்பிங் இருக்குது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் பைப்பிங் தான் இருந்தது, மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்குக்கு பாருங்கள், பைப்பிங் ஸ்டிச் பண்ணாலுமே குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் கர்வாக வரும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி படிமான தையல் போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் இல்லைன்னா ஒரு கிளாத்து 2 இன்ச்சஸில் கிளாத் எடுத்து மடித்து தைச்சிக்கோங்க. இதே லைனிங் இருந்தால் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். லைனிங் இல்லாததுனால பைப்பிங் வச்சுருக்கேன். சப்போஸ் பைப்பிங் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கிளாத்தில் 2 இன்ச்சஸ் இல்லைன்னா வந்து ஏதாவது காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா 2 இன்ச்சஸில் நீங்கள் எடுத்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ படிமான தையல் போடுறேன். ஃப்ரண்ட்டில் எது ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் பேக்லேயும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஆனால் அந்த கர்வ் போயிட்டுனாலே அந்த ஸ்டிச்சிங்க்கே அழகு இருக்காது. பேக் சைட்லேயும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி படிமான தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். அப்புறம் ஒன் திங்க், இதே மாதிரி உங்களுக்கு வேறு மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். அப்புறம் இதேமாரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
சாரியில் தான் மோஸ்ட்லி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கிளாத்தில் வேணாலும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய வீடியோ கீழே. கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இல்லை இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் கன்வர்கேஷனுக்கு. ஏன்னா கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் தான் பண்ணலாம். அடுத்தது அதுக்கு மேலே டீட்டெயில்ஸாக சொல்ல முடியாது. அதனால் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எதாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்டை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கீழே ப்ளீட்டட் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைச்சிட்டு அதில் லைனிங் பைப்பிங் வேணாலும் வச்சுக்கலாம். நான் பைப்பிங் தான் வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் பைப்பிங் வச்சேன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பைப்பிங் வச்சே திருப்பிக்கலாம். நான் நெக்கு எப்படி திருப்பினானோ அதேமாரி திருப்பிக்கலாம். நான் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹேண்டுங்கிறதுனால கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சென்டர்லேருந்து தான் எப்பயுமே போல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருந்தது. சரின்ட்டு அந்த பக்கம் ஹெஜஸ்லேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணேன். அந்த பக்கமும் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு அந்த ஹேண்டை மட்டும் என்ன பண்ணேன், ஓரத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஹேண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணாலே ஒரு ஐடியா கிடச்சிரும் எவ்வளோ பேலன்ஸ் ஆகுதுன்னு. அதையும் பொறுத்து அடுத்த ஹேண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இடையில என்ன பண்ணேன், பைப்பிங் வச்சுக்கிட்டேன். ஹேண்டில் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி கூட வச்சு திருப்பிக்கலாம். இப்போ நான் நெக்கை திருப்பின மாதிரி ஹேண்ட்லேயும் திருப்பிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். அதே சேம் மெத்தடில் அந்த ஹேண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே ப்ளீட்டட் ஃபஸ்ட் லேயர் தான் நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயர் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். நம்ம பேலன்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ப்ளீட்டட் வைங்க. ப்ளீட்டட் வந்து தூரமாக வைக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சாலும் ப்ளீட்டட் வச்ச மாதிரி இருக்கணும். குட்டியாக எட்ஜஸ் மட்டும் இருக்கணும். அப்படி வைக்கணும் ப்ளீட்டடு. இப்போ செகண்ட் லேயரும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தூரமாக வைக்கக்கூடாது. பக்கத்தில் வச்சாலும் ஆனால் ப்ளீட்டட் வச்ச மாதிரி இருக்கணும், சின்னதாக. அதனால் அப்படி வைங்க. தூரமாக வச்சிங்கன்னா ப்ளீட்டட் வச்ச மாதிரியே தெரியாது. நீங்கள் கிளாத்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தூரமாக வச்சிங்கன்னா ப்ளீட்டட் வச்ச மாதிரியே தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, கிளாத்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்றையும் கம்பேர் பண்ணும்போது 15 இன்ச்சஸ் தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் குட்டி குட்டியாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் லேயர் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் லேயர் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடு வச்சு சேம் டிசைனை ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டை 2 வாட்டி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், 2 வாட்டி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், தேர்ட் லேயர் வைக்க போகிறோம். அதுக்கும் குட்டி குட்டியாக தான் வைக்கிறேன். வச்சுட்டு ஓரத்தை மடித்து தைச்சிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறேன். லாஸ்ட் லேயரு முடிய போது குட்டி குட்டியாக போய்ட்டு அதே மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ மடித்து தைச்சிக்கலாம். ஓரத்தை கீழே வந்து எஜஸாக மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ நான் சொன்ன லென்த்தே வந்து மேலே வந்து டாப் மேலே வந்து ஒருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகும். கீழே வந்து பாட்டம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்கும். இந்த லென்த்தை வச்சாலே போதும். அதனால் இதே சேம் மெத்தடில் சேம் இன்ச்சஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேக் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இன்ச்சஸில் 3 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு 2 இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். டாட் வச்சுக்கிறேன். ஹைட்டு வந்து 3 இன்ச்சஸ் அளவுக்கு வைப்பேன். லென்த் வந்து 2 இன்ச்சஸ் வைப்பேன் டாட்டுக்கு. இப்போ ஆல்ரெடி 3 ப்ளீட்டட் வந்து ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கேன் பேக் சைடில். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டடை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளீட்டட் வச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ லாஸ்ட் லேயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஹிப்புக்கு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவையும் ஈவனாக வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஹாம்கோல், ஹிப்பு, அப்புறம் ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் 3 லேயரும் ஈவனாக இருக்கணும். இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கீழேயும் ஈவனாக வரும். அதேமாரி எல்லா எட்ஜஸையும் வந்து சமமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சமமாக இருக்கும் ஓரளவு. ஏன்னா எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி தானே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் மோஸ்ட்லி ஈவனாக தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி பவு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பவுக்காக மேக் எடுத்திருக்கேன். இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து நெட்டில் வந்து கிளாத் எடுத்திருந்தேன். இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளைன் கிளாத் இருந்தால் கூட ஓகே தான். 2 பவு வச்சுக்கோங்க. நான் நெட்டில் எடுத்ததுனால சரி அதில் எதாவது டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கிளாஸ் துப்பட்டா எடுக்கிறீங்களோ அதில் கூட நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பவுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஏதாவது கிளாத் இருந்துச்சுன்னா இது கான்ட்ராஸ்ட்டாக இந்த ஃப்ளவர் கலருக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் பவுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த சேம் கிளாத்தே பவு வச்சிங்கன்னா அதில் தெரியாது. அதனால் நான் வந்து துப்பட்டாக்காக நெட்டில் 2 மீட்டர் வாங்கியிருந்தேன். அதை தான் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் பவுக்காக. இப்போ 4 எட்ஜஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த 3ஆவது எட்ஜஸில் ஒரு 4 எட்ஜஸில் 3 எட்ஜஸ்ஸு ஒரு எட்ஜஸ்ஸு அதாகவே இருக்கும் ஸ்டிச் பண்ணியில் மடிச்சிருக்கோம். மீதி 2 லேயரில் ஸ்டிச் பண்ணிட்டு மீதி 3ஆவது லேயரில் ஸ்டிச் பண்ணும்போது ஆஃப் ஸ்டிச் பண்ணிட்டு விட்டுருங்க. அதேமாதிரி கேப்பு அதில் தான் நம்ம பீட்ஸ் போட போகிறோம். நான் வந்து 3 mm பீட்ஸ் போட்டுட்டு ஒயிட் கலரில் போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் கலர் ஜமிக்கியும் போட்டுட்டு அந்த ஓரத்தை மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் ஈவனாக வர மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஈவனாக வர மாதிரி மேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கிளாத் எடுத்து ரொட்டேட் பண்ணி இதேமாரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்தமாரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதேமாரி 2 நான் மேக் பண்ணியிருந்தேன். 2த்தையும் ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 2 இதுமே மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் பவு மேக் ஆகிட்டு. இப்போ 2த்தையும் ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே கரெக்டான எட்ஜஸ் ஸ்டிச் இது பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டான எட்ஜஸை மார்க் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக சென்ட்ரு எங்கே இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2த்தையும் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாங்கி இந்த 2 மீட்டர் நெட் ஃபேப்ரிக்கை நான் வந்து 4 எட்ஜஸையும் ஸ்டிச் பண்ணிட்டு 4 எட்ஜஸ்லேயும் இந்த ஜமிக்கியை கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டைலரிங் மிஷின்லேயே தான் ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள். ஜமிக்கியை 1 விட்டு 1 இடத்துல கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். அந்த 4 எட்ஜஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 4 எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர்லலாம் வந்து பேஸ்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். 4 எட்ஜஸில் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு சென்டர்லாம் ஸ்டிச் பண்ணலாம் தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணேன், குட்டியாக வந்து க்ளூ வச்சு குட்டியாக ஒட்டிட்டேன். அதே ஜமிக்கியை வச்சு ஓட்டிட்டேன். ஒரு 4 எட்ஜஸில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ணேன், ஜமிக்கி கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஜமிக்கியே ஒட்டிட்டேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால இதேமாரி லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா துப்பட்டா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இன்னும் கிராண்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எட்ஜஸ் அந்த எட்ஜஸ்ஸு காமிக்கிறேன். இதேமாரி தான் 4 எட்ஜஸ்லேயும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இடையெல்லாம் குட்டியாக ஜமிக்கி எங்கேயாவது க்ளூ வச்சு ஓட்டியிருக்கேன். இதுதான் அவுட்லுக்கு. 3 லேயர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல்லான களி இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியான ஒரு மெத்தடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.